இந்த சாப்டரில் HTML எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி HTML எலிமெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம HTML பேஜில் என்னென்ன டேக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ எலிமெண்ட் இன் HTML பேஜ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ் அதாவது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து அதை வந்து ஃபுல் எக்ஸ்பான்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து ஹெட் எலிமெண்ட். ஸோ ஹெட்டுங்கிற எலிமெண்ட் வந்துட்டு ஒரு HTML பேஜில் ஃபஸ்ட்டு வர எலிமெண்ட், அதாவது HTMLங்கிற டேகுக்கு அப்புறம் வர எலிமெண்ட் வந்து ஹெட் எலிமெண்ட். நான் பழைய சாப்டரில் சொன்ன மாதிரியே இந்த ஹெட்டுங்கிற எலிமெண்ட்டோட யூஸ் என்னன்னா, இதில் வந்து இந்த பேஜுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான ஹெட்டுங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த எலிமெண்ட்டில் கொடுக்குற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா வந்து இந்த பேஜோட ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஹெட் எலிமெண்ட்டோட ஒர்க். ஸோ இந்த ஹெட் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து டைட்டிலுங்கிற எலிமெண்ட். இந்த டைட்டிலுங்கிற எலிமெண்ட் எதுக்குன்னா, நம்ம ஒரு வெப் பேஜோட டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் டைட்டிலுங்கிற எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம பேஜ் சேவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த பேஜை நம்ம போய் பார்த்தோம்னா அந்த பேஜோட டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த நேம் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லேர்னிங் வெப் டிசைனுங்கிற டைட்டில் கொடுத்தேன். ஸோ அது இந்த இடத்துல வந்துருச்சு. இதுதான் வந்து இந்த டைட்டில் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹெட் எலிமெண்ட்டில் இன்னொரு எலிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து ஸ்கிரிப்ட் எலிமெண்ட். சப்ளைம் டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டேப் அழுத்தினோம்னா அதோட ஃபுல் கோடிங் வந்துடும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எலிமெண்ட்டில் அதோட ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா டைப்புங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதாவது டைப்னா இது என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஃபியூச்சர் வெப் டெவலப்மெண்ட்டில் படிக்கிறப்ப இது C# ஸ்கிரிப்ட் இல்லை ஜாவாவோட கோடிங்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே டெக்ஸ்ட்டு /ஜாவா ஸ்கிரிப்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு C# கோடிங் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னா டெக்ஸ்ட்டு /C ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ணோம்னா ஸோ அதோட இந்த C# ஸ்கிரிப்ட் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டுங்கிற எலிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம ரெண்டு விதமாக அந்த கோடிங்கை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ வந்து text/ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துட்டு இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எலிமெண்ட்டோட ஒர்க் முடியுது. ஸோ வந்து நம்ம இப்படி என்ட்ரு டைப் பண்ணி இதுக்குள்ளேயும் நம்ம கோடிங்ஸ் டைப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சிம்பிளான ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த இதுக்குள்ளேயும் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையே வந்து தனியாக வச்சிருந்தோம்னா இது தேவையில்லாமல் டைரெக்டாக நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணுற மாதிரியே இதுலேயும் SRCங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி, அதாவது SRCங்கிற ஆட்ரிபியூட்டோட நேம் என்னன்னா சோர்ஸுங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இந்த சோர்ஸை வந்து எந்த இடத்துல நான் ஸ்கிரிப்டை மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஸோ அகைன் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு script.js அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதோட சோர்ஸ் பார்த்தோம்னா script.js. இப்போ வந்து script.jsங்கிற அந்த ஃபைலுக்கு வந்து நான் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணல, script.jsங்கிற ஃபைல் நான் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் பேஜை ரன் பண்ணனா எனக்கு வந்து எரர் காட்டாது. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம், நமக்கு வந்து இந்த இடத்துல எந்த எரருமே காட்டாது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்னொரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லேயே வந்து இன்பில்ட் ஆகிருக்கும். உங்கள் மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட்டில் வந்து இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எரர் இருக்கோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ வந்து கன்சோலுங்கிற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கான எரர் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஃபெயில்டு டு லோடு ரிசோர்ஸ், அதாவது வந்து script.jsங்கிற ஃபைல் எனக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த ப்ரௌசர் வந்து நமக்கு காட்டிடுச்சு. ஸோ இது வந்து இன்னொரு விதமான டூல். அது எதுக்குன்னா வந்து நமக்கே தெரியாத எரர் வந்து ஏதாவது ஆகிடுந்துச்சுன்னா நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம பார்க்க முடியும்னா இந்த டூல் யூஸ் பண்ணோம்னா என்ன எரருங்கிறத வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த எரர் எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைல் நியூவில் வந்துட்டு நான் ஒரு script.jsங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த plain text வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன லாங்குவேஜோட என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னு இதுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணோம்னா இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சேவ் பண்ணி சேவில் வந்துட்டு script.js அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணோம்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த எரர் காட்டாது. ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கன்சோலில் வந்து எந்த எரருமே இல்லை, கிளியராக இருக்குது. ஸோ வந்து இதில் என்ன காரணம்னா நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ஸ்கிரிப்ட் டேகோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து லிங்க் எலிமெண்ட். ஸோ அகைன் நான் லிங்க்னு டைப் பண்ணிட்டு டேப் அழுத்துறேன். பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நம்மளோட ஒர்க் என்னன்னா நம்ம அதோட ரெஃபரன்ஸை மட்டும் லிங்க் பண்ணோம்னா போதும். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம style.cssங்கிற ஒரு CSS ஃபைலு. ஸோ நான் style.cssங்கிற ஃபைலுக்கு வந்து நான் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து மென்ஷன் பண்ணியாச்சுங்கிற எலிமெண்ட்டில் ரெல்லுங்கிறதுல வந்து ஸ்டைல் ஷீட் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா CSSங்கிற டைப்பு. ஸோ அதோட href பார்த்தீங்கன்னா style.css. ஸோ இப்போ இதையும் நான் வந்து கரெக்டாக லிங்க் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு எந்த எரருமே காட்டாது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்டைல் ரூல்ஸ் வந்து எழுதி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதுறதுனா பேராகிராஃப் அண்ட் H1 H6ங்கிற 3 எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 எலிமெண்ட்டுக்கான ஸ்டைலை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த டேகை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது பேராகிராஃப் H1 H6. ஸோ இப்போ இந்த 3 எலிமெண்ட்டையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். நம்ம பழைய சாப்டரில் பார்த்த மாதிரி இப்போ இதோட கலர் மாறணும்னா கலர்னு மென்ஷன் பண்ணி ஸோ அதோட கலர் வந்து க்ரீன் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி அதோட சேஞ்சஸ் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணோடனே அதோட சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு H1 H6க்கு மட்டும்தான் நம்ம கலர் அப்ளை ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த திஸ் இஸ் எ பேராகிராஃப்ங்கிற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் அப்ளை ஆகலை. இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் இப்படி ஆகலைன்னா ஸோ அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இங்கே டேரெக்டாக பீக்கு வந்து ஸ்டைலிங்கிற எலிமெண்ட்டில் வந்து கலர் ப்ளூன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து பேஜ் லோட் ஆகிறப்ப லாஸ்ட்டாக வந்து இதை தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு என்னென்ன ஸ்டைல் இருக்கோ அதை தான் இந்த டேரெக்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ப்ளூ கலர் அப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதுக்கும் எனக்கு வந்து க்ரீன் கலர் கிடச்சிரும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு 3க்குமே க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து எப்படி ஸ்டைல் பண்ணணும் லிங்க் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ் எலிமெண்ட்டுங்கிற ஒரு எலிமெண்ட் பார்க்க போகிறோம். அந்த பேஸ் எலிமெண்ட் எதுக்குன்னா ஒரு பேஜோட யூஆர்எல், அதாவது வந்து அந்த பேஜ் வந்து எந்த இடத்துலேருந்து லோட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூஆர்எல் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த பேஸுங்கிற எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நான் பேஸ்ன்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இப்போ டேப் அழுத்தினோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட கோடிங் ஃபுல்லாக வந்துடும். பேஸில் வந்துட்டு இப்போ வந்து எந்த யூஆர்எல் இருந்துட்டு என்னோட பேஜ் ரன் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம மென்ஷன் பண்ண போகிறது வந்து hrefங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்னோட பேஜ் வந்துட்டு google.comலேருந்து லோட் ஆகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஸோ நம்ம பேஜ் வந்து இப்போ வந்து பேஸ் google.comங்கிற பேஜில் வந்து நமக்கு லோட் ஆகும். ஸோ இதோட டார்கெட் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது டார்கெட் எதுக்குன்னா நியூ பிளாங்காக ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம டார்கெட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ டார்கெட்டுன்னு கொடுத்து _blank கொடுத்தோம்னா ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நியூ பேஜில் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த டார்கெட்டோட இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம அப்படியே பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம வந்து href = google.co.in கொடுத்துருக்கோம், கூகுள் பேஜ்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட்டிங்குள்ளே இருக்கிற எதுவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கூகுள் பேஜுங்கிறத கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அந்த டேப்பில் வந்து எனக்கு வந்துட்டு அந்த கூகுள் பேஜ் லோட் ஆகுது. அது எதனால அப்படின்னம்னா வந்து நம்ம கோடிங்கில் காமிச்ச மாதிரி இங்கே பேஸில் வந்துட்டு google.com டார்கெட்டில் வந்து _blankன்னு கொடுத்ததுனால இதுக்கு கீழே வர எந்த hrefமே, அதாவது வந்து இதுக்கு கீழே வர எந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணாலுமே நமக்கு டார்கெட் வந்து இன்னொரு டேபாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டார்கெட் _blankன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து கீழே எந்த லிங்கை கிளிக் பண்ணாலுமே நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதோட இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக yahoo.com அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ண உடனே கோ டு யாஹூ பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கோ டு யாஹூ பேஜை நம்ம கிளிக் பண்ணுறப்ப இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து இதே அந்த நம்ம டார்கெட்டுன்னு கொடுக்காம மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நான் டார்கெட்டுங்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். டார்கெட்டுங்கிற _blankங்கிற நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேஜுக்கு போய் இப்போ அதை ரிஃப்ரெஷ் பண்ணி நமக்கு எப்படி அது லோட் ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. கூகுள் பேஜ் இல்லைன்னா கோ டு யாஹூ பேஜ் எதை கிளிக் பண்ணாலுமே நமக்கு வந்து சேம் பேஜில் தான் லோட் ஆகும். நமக்கு வந்து வேறு பேஜ் ரீடைரக்ட் ஆகலை. ஸோ நமக்கு சேம் பேஜில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இந்த டார்கெட் ஆட்ரிபியூட்டோட யூஸ் என்னென்னா நம்ம வந்து வேறு பேஜ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ எனக்கு கூகுள் பேஜுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகணும், யாஹூங்கிற பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸுங்கிறப்ப நம்ம டார்கெட் யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே தனித்தனி டேப்பில் யூஸ் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகிறப்ப நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இதிலே வந்து இன்னொரு கீபோர்ட் ஷார்ட்கட் பார்ப்போம். அதே டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடு இருக்க கண்ட்ரோல் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் பேஜை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அந்த லிங்க் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து அந்த பேஸ் எலிமெண்ட்டு அப்புறம் வந்து டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட்டோட யூஸ்.
ஸோ நம்ம ஹெட் எலிமெண்ட் பார்த்தாச்சு. அந்த ஹெட் எலிமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்னங்கிறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து ஹெட்டிங் எலிமெண்ட். ஹெட்டிங் எலிமெண்ட் அப்படி என்னன்னா, நமக்கு அந்த நேமே மென்ஷன் பண்ணுது. ஒரு வெப்பேஜோட ஹெட்டிங்கை நம்ம எங்கெங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எலிமெண்ட்ஸ் தான் ஹெட்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் நமக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாக ஒரு 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து H1லேருந்து ஆரம்பித்து H6 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, H1ங்கிறது வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதாவது வந்துட்டு ரொம்ப பெரிய ஹெட்டிங். H6 எதுனா ரொம்ப சின்ன ஹெட்டிங், அதாவது வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது. ஸோ இதில் H1லேருந்து H6 வரைக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னால், இதோட சைஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதாவது வந்து H1ங்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். H6ங்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த H6ங்கிறது எப்படின்னா, இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் வர பெரிய சைஸ். அதாவது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் வந்து பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் பார்த்தோம்னா H6. ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நம்ம H1 டைப் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம டேப் அழுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக கோடிங் ஃபில் ஆகிடும். இப்போ வந்து ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா, நம்ம பேஜுக்கு போய் திரும்பி பார்த்தோம்னா இது வந்து பெரிய டெக்ஸ்ட், அதாவது வந்து இந்த வெப் பேஜ்லேயே வந்து இதான் ரொம்ப பெரிய டெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த பேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது வந்து பெருசாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. நமக்கு என்ன க்ரீன் கலர்லேயே இருக்குன்னா, நம்ம பழைய ஸ்டைல் ஒன்று எழுதணும். அந்த ஸ்டைலில் வந்துட்டு நம்ம ஹெட்டிங்க்கு வந்துட்டு க்ரீன் கொடுத்ததுனால நமக்கு இன்னும் க்ரீனாக இருக்குது. ஸோ இது வந்து H1ஓட அவுட்புட். இப்போ வந்து அதே மாதிரி மிச்சம் இருக்கிற H6 வரைக்குமான அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து H2ங்கிற எலிமெண்ட்டு பார்க்க போகிறோம். H2 எலிமெண்ட் என்னன்னா, இது வந்து சப் ஹெட்டிங், அதாவது வந்துட்டு ஹெட்டிங் 1 விட சின்னதாக இருக்கணுன்றக்காக தான் நம்ம வந்து H2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன்ட், அதாவது வந்து H1லேருந்து H6 வரைக்கும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம வந்து H7 H8ன்னு போட்டோம்னா இது நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து 6 ஹெட்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து லீனியராக வந்துட்டு, அதாவது வந்து எது பெரிய ஹெட்டிங் எது சின்ன ஹெட்டிங் அந்த மாதிரி லீனியராக வந்து 6 வரைக்கும் ப்ரீ டிஃபைன்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட். ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து எல்லாத்தையும் விட சின்னதாக இருக்கும். ஹெட்டிங் 6 நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம சப் ஹெட்டிங்க்கு கீழே வந்து சின்ன சின்னதாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து H6ங்கிற எலிமெண்ட். ஸோ நம்ம வந்து H1லேருந்து H6 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் வந்து பேராகிராஃப் எலிமெண்ட். அதாவது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், 2-3 லைன் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம பேராகிராஃப்ங்கிற டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து ஒரு 3 லைன் இல்லை 4 லைன் இருக்கிற டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணணும், இல்லை வந்துட்டு சீக்வன்ஸாக நிறையா டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ இதுக்கான டேக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா பிங்கிற டேகை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த எலிமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே பிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேப் அழுத்தினோம்னா அதுக்கான ஃபுல் கோடிங் வந்துடும். இப்போ வந்துட்டு ஸோ இப்படி நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி லோட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து இதுலேயே வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபைவ் லைன்ஸ்க்கு வர மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம பேராகிராஃப்ங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நம்ம வந்து 5 லைன் தனித்தனியாக கொடுத்தோம். ஆனால் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறப்போ வந்துட்டு சீக்வன்ஸாக நேராக வந்திருக்கு. அதாவது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் கிடைக்கல. இப்போ வந்து இதுக்காக வந்து ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து எனக்கு இந்த 5 லைனுமே, அதாவது வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படிங்கிற இந்த 5 லைனுமே வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எலிமெண்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான எலிமெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரேக். அதாவது வந்துட்டு பிரேக்கை வந்து நம்ம பிஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். பிஆர்னு மென்ஷன் பண்ணி டேப் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஆருங்கிற எலிமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேராகிராஃபை வந்து நம்ம காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு லைன் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ இந்த 2 பேராகிராஃபுக்கும் நடுவில் எனக்கு ஒரு சின்ன கேப் வரணும், அதாவது வந்து நெக்ஸ்ட் லைன் வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பிஆருங்கிற டேக் யூஸ் பண்ணி டேப் அழுத்தினோம்னா நமக்கு அந்த பிரேக் டேக் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ அதோட அவுட்புட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம நினச்ச மாதிரியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கேப் விழுந்திருக்கு. அது எதுக்குன்னா நம்ம இந்த பிரேக்குங்கிற டேக் யூஸ் பண்ணனால நமக்கு இந்த கேப் விழுந்திருக்கு. சப்போஸ் வந்து இப்போ நம்ம இந்த பிரேக்குங்கிறத எரேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து கிடைக்காது.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ பிரேக்குங்கிறத ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் போய் பார்க்கலாம். ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணோடனே நமக்கு அந்த கேப் வந்து காணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பிரேக்குங்கிறத ரிமூவ் பண்ணதுனால நமக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பிரேக் எலிமெண்ட் வந்து இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இப்போ இந்த இட் இஸ் அ பேராகிராஃப் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இருக்கிற 4 லைனையுமே வந்து நம்ம பிரேக் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த எலிமெண்ட்டுக்கு நடுவுலேயே பிரேக்குங்கிற டேகை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக்குங்கிற டேகை வந்து ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல பிஆருங்கிற டேகை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி டேப் எழுத்துனோம்னா நமக்கு வந்து பிஆர் டேக் கிரியேட் ஆகிடும். ஸோ எந்தெந்த லைனுக்கு அப்புறம் நமக்கு பிஆர் டேக் வேணுமோ ஸோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணி பிஆர்னு மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து பிரேக் டேக் கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த 2 லைனுக்கு அப்புறமே ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகி மிச்சம் இருக்க கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து அந்த அவுட்புட்டை வந்து நம்ம விஷுவலாக இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த 2 லைன் தனித்தனி லைனில் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லைன்ஸ் வந்துட்டு சீக்வன்ஸாக கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த 2 இடத்துல மட்டும்தான் பிரேக் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னாலும் நம்ம பிரேக் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கடுத்து வந்து நமக்கு இந்த நெக்ஸ்ட் லைன் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பிரேக் எலிமெண்ட் அப்படிங்கிற எலிமெண்ட்டோட யூஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எலிமெண்ட் பார்த்தோம்னா ஹரிசான்டல் லைன். ஸோ ஹரிசான்டல் லைன் எதுக்கு அப்படின்னா ஒரு வெப்பேஜில் நம்ம வந்துட்டு தனித்தனியாக செக்ஷனை மென்ஷன் பண்ணுறப்ப அதாவது வந்துட்டு இப்போ வந்து என்னோட பேஜில் வந்து கண்டென்ட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா அதாவது வந்து ஹெட்டிங் கண்டென்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம வெப்பேஜுக்கு வந்து டைட்டில் வச்சாச்சு, ஸோ அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு லைன் தேவைப்படுது. அந்த லைன் எதுக்குன்னா வந்துட்டு அதோட பாடி கண்டென்ட்டையும் மற்ற கண்டென்ட்டையும் டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக நமக்கு ஒரு லைன் தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஹரிசான்டல் லைனுங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான டேக் பார்த்தோம்னா ஹெச்ஆருங்கிறது. ஸோ இந்த டேக் தான் வந்துட்டு நம்ம ஹரிசான்டல் லைனை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பேராகிராஃப் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இதையே எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்துட்டு இந்த 2 பேராகிராஃப்க்கு நடுவுலையும் நமக்கு வந்துட்டு ஒரு ஹரிசான்டல் லைன் வேணும். அதாவது வந்து இந்த 2 நம்ம செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நமக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஹெச்ஆர் அப்படின்னு டைப் பண்ணி டேப் அழுத்திட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது 2க்கும் நடுவில் விஷுவலாக ஒரு லைன் போயிருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸோ இந்த 2 பேராகிராஃப்க்கு நடுவில் விஷுவலாக ஒரு லைன் விழுந்திருக்கு. ஸோ எதுக்குன்னா கண்டென்ட் செப்பரேஷனுக்காக. சப்போஸ் நம்ம வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஹெட்டிங் வந்துருச்சு. ஸோ அதுக்கான வந்து ஹெட்டிங் அதோட டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஹெட்டிங்கை நம்ம டிஃபர் பண்ணி காட்டணும்னா நம்ம அந்த ஹரிசான்டல் ரூலை வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு வெப்பேஜ் வந்து தனியாக கிடச்சிடும். ஸோ இதான் வந்துட்டு அந்த ஹரிசான்டல் லைனுங்கிற ஒரு எலிமெண்ட்டோட ஒரு யூஸ். ஸோ நம்ம வந்துட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் HTML வந்து ஹெட்டிங்கோடதும் பார்த்தாச்சு, பேராகிராஃப், ஹரிசான்டல் லைன், தென் லைன் பிரேக்குங்கிறது பார்த்தோம். நம்ம லைன் பிரேக் எதுக்குன்னா இப்போ வந்துட்டு 2 லைனை வந்து தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரேக்குங்கிற எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எலிமெண்ட் ஃபார்மேட்டிங். அதாவது வந்து ஃபார்மேட்டிங்னா நம்ம எலிமெண்ட்டை வந்து எப்படி அலைன் பண்ணி வைக்க போகிறோங்கிறதா நம்ம ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ அதை பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்மேட்டிங்னா வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அலைன் பண்ணி வைக்க போகிறோம், எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோங்கிறதுக்காக தான் நம்ம ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து 5-6 டேக்ஸ் இருக்குது. நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இனிஷியலாக நம்ம ஃபார்மேட்டிங் வந்துட்டு மொத்தம் 5 டேக் இருக்குது. டெக்ஸ்ட்டை வந்து நம்ம போல்டு பண்ணணும்னா அதுக்கு பிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேப் அழுத்தினோம்னா நமக்கு போல்டுங்கிறது வந்து கிடச்சிடும். இதோட பர்பஸ் என்னன்னா இது வந்து டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணி காட்டும். இப்போ வந்து இட் இஸ் அ போல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பேஜில் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறப்ப இந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து போல்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து போல்டாக இருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இட்டாலிக்காக இருக்கணும் அப்படி, அதாவது இட்டாலிக்னா லைட்டாக டில்ட் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்காக யூஸ் பண்ணுற டேக் பார்த்தோம்னா ஐங்கிற டேக். இப்போ அதை டேப் அழுத்தினோம்னா நமக்கு வந்து இட்டாலிக் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்துட்டு இட் இஸ் அன் இட்டாலிக் டேக். ஸோ வந்து நமக்கு இப்போ இட்டாலிக் டேக் கிடச்சிது. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி காட்டும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இஎம்ங்கிற டேக் எதுக்குன்னா எம்பசிஸ் டேக். இது எதுக்குன்னா இப்போ வந்து சம் கொட்டேஷன் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும், அதாவது வந்துட்டு டிஃபரெண்ட் டெக்ஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இஎம் டேக் யூஸ் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் டேக் மாதிரியே லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். இட் இஸ் அன். ஸோ இந்த 3 இது பார்த்தோம்னா ஒன்று வந்து போல்டுக்கு, அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் வந்து பி. நெக்ஸ்ட் வந்து ஐ, அது எதுக்குன்னா இட்டாலிக்காக காட்டுறதுக்கு. அடுத்து இஎம்ங்கிற டேக், இது எதுக்குன்னா எம்பசிஸ், அதாவது வந்து டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக சாய்ச்ச மாதிரி காட்டுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து இன்னொரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட் என்னன்னா ஸ்மாலுங்கிற எலிமெண்ட் எதுக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக ஸ்மாலாக காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்மால். இது வந்து எதுக்குன்னா
ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பேராகிராஃபில் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் சின்னதாக காட்டணும்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற டேக் தான் வந்து ஸ்மால் டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்ட்ராங்காக காட்டணும், அதாவது வந்து கிட்டத்தட்ட போல்டு மாதிரியே காட்டணுன்றக்காக ஸ்ட்ராங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து போல்ட், இட்டாலிக், எம்ஃபசிஸ், ஸ்மால், ஸ்ட்ராங் இதெல்லாம் எதுக்குன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட அவுட்புட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோமா, இங்கே வந்துட்டு அதுக்கான ஆட்ரிபியூட் கொடுத்தவொடனே நமக்கானதெல்லாம் கிடச்சிருச்சு. அதாவது வந்து போல்ட் டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு, இட்டாலிக் டெக்ஸ்ட், எம்பசிஸ் டெக்ஸ்ட், அப்புறம் வந்து ஸ்மாலான டெக்ஸ்ட் கிடச்சிருச்சு, அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராங் டெக்ஸ்ட், இது எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிரேக்குங்கிற டேகை அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாமே சீக்வன்ஸ் தான் வந்துருக்குது. இப்போ நம்ம பிரேக்குங்கிற டேகை அப்ளை பண்ணோம்னா எல்லாமே லைன் பை லைனாக வந்துடும். ஸோ அப்போ அதை அப்ளை பண்ணலாம். ஸோ பிஆர் நம்ம டைப் பண்ணியாச்சு, டேப் கொடுத்த உடனே. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிரேக் டேக் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே பார்த்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் லைனில் கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்லாம் வந்துட்டு நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு. சப்போஸ் இப்போ வந்து நம்ம HTML வந்துட்டு ஒரு ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வந்து A² A/10 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதுக்கு தனியாக டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேக் எப்படின்னா A² அப்படிங்கிறத இப்போ மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா SUP, அதாவது வந்து சூப்பர் டேக். அதாவது வந்து சூப்பர்னா வந்து மேலே, சப்னா கீழே. ஸோ அதனால சூப்பர் டேக் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா A² அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல A²ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியாச்சு, A2 அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 2ங்கிறது வந்து ஏக்கு மேலே சின்னதாக தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் வந்துட்டு சூப்பர் டேக். ஸோ அதை நம்ம வந்து SUP அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டேப் SUP அப்படின்னு கொடுத்து டேப் கொடுத்தோம்னா நமக்கு சூப்பர் டேக் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சூப்பர் டேகுக்குள்ளே இந்த 2வை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து A² கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து A/2, அதாவது வந்துட்டு இப்போ இந்த ரெண்டை வந்து எப்படி கீழே கொண்டு வரதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே சூப்பருங்கிறது மேலே, சப்புங்கிறது வந்து கீழே. இப்போ வந்து சூப்பருங்கிற டேக் பதிலாக சப்புங்கிற டேக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு A/2ங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு A/2 நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் வந்துட்டு SUB, அதாவது வந்து சப்புங்கிற டேகு. ஸோ சப்புங்கிற டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த 2 வந்து சப்புக்குள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேஜை போய் பார்க்கலாம் நமக்கு எப்படி அவுட்புட் கிடைக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்தோம், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு A/2ங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நார்மலான டெக்ஸ்ட்டுக்கும் A² அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கும் A/2 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கும் நார்மலுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா நம்ம வந்து HTML-குள்ளே வந்துட்டு ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணுறப்ப இந்த சூப்பர் டேக் அண்ட் சப் டேக்ங்கிறத வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மொத்தம் வந்து 7 டேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதாவது வந்து ஃபார்மேட்டிங்கில். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேக் வந்துட்டு இன்ஸுங்கிற டேக், அதாவது வந்து INS. இந்த டேகோட பர்பஸ் என்னன்னா நம்ம கண்டினியூஸாக இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த INSங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் அன் இன்சர்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா மற்ற டெக்ஸ்ட்ல இருந்து இன்சர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. இப்போ வந்து இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து டெலீட் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த டெலீட்டுங்கிற டேகோட பர்பஸ் என்னன்னா, ஸோ பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து இந்த குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டெலீட்டுங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இஸ்ஸுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டெலீட்டுங்கிற டேகை வந்துட்டு இஸ்ஸுக்கு நடுவில் நம்ம மென்ஷன் பண்ணணும்னா இப்போ அந்த இஸ்ஸுங்கிற வேர்டு வந்து நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ அதோட அவுட்புட்டை வந்து எப்படி நம்ம கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு திஸ் இஸ் அன் இன்சர்டட் டெக்ஸ்ட். ஸோ இன்சர்டட் டெக்ஸ்ட்னு கொடுத்தோடனே எனக்கு வந்து அந்த இன்சர்ட்கான ஐகான் கிடச்சிருச்சு. ஏன் அண்டர்லைன் வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம அந்த இன்சர்ட்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ISங்கிறது மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு. அது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இஸ்ஸுங்கிற வேர்டை மட்டும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டெலிட் டேக் யூஸ் பண்ணோம். ஸோ IS யூஸ் பண்ணோடனே நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து INS, அதாவது இன்சர்ட்டுங்கிற டேகுக்கும் DEL டெலிட்டுங்கிற டேகோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட யூசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த டேக் பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா மார்க்குங்கிற டேக். அந்த மார்க்குங்கிற டேக் எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம், அதாவது வந்துட்டு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். அதுக்காக தான் மார்க்குங்கிற டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ்
ஹைலைட்டட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்புட் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் மட்டும் ஹைலைட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த அவுட்புட்டை நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹைலைட் நம்ம என்ன பர்பஸ்னா, இப்போ வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா நம்ம ஹைலைட்டர். ஸோ இப்போ நம்ம ஹைலைட்டாக நம்ம யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆகி, அதாவது வந்துட்டு மற்ற டெக்ஸ்ட்டில் வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றக்காக இப்போ வந்து நமக்கு ஹைலைட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேக் தான் வந்து மார்க்குங்கிற டேகு. ஸோ இப்போ வந்து நம்ம எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறது ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு பீங்கிற டேகு. ஸோ அது எதுக்குன்னா டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஐங்கிற டேகு. ஸோ இது எதுக்குன்னா டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம பார்த்த டேக் வந்துட்டு இஎம்ங்கிற டேகு. ஸோ இது எதுக்குன்னா டெக்ஸ்ட்டை வந்து எம்ஃபசிஸ் பண்ணி காட்டுறதுக்காக, அதாவது வந்துட்டு லைட்டாக வந்து ட்ரில் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேக் பார்த்தோம், அது வந்து ஸ்மால்ங்கிற டேகு. இது எதுக்குன்னா நார்மலான டெக்ஸ்ட்டில் இருந்து அதை சின்னதாக காட்டணுன்றதுக்காக நம்ம ஸ்மாலுங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கிற ஒரு டேக் பார்த்தோம், அது எதுக்குன்னா வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறதுக்காக, அதாவது வந்துட்டு போல்டாக காட்டுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தா சூப்பர் அண்டு சப். இது எதுக்குன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மென்ஷன் பண்ணணும், அதாவது வந்து ஏ ஸ்கொயர்டுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக சூப்பர் அண்ட் சப்புங்கிற டேக் யூஸ் பண்ணோம். இதோட பர்பஸ் என்னன்னா, சூப்பர் யூஸ் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர்டுக்கானது நமக்கு கிடைக்கும், சப்னா வந்துட்டு ஏ பேஸ்டு, அதாவது வந்து அந்த ரெண்டுங்கிற நம்பர் வந்து கீழே குட்டியாக தெரியணுன்றதுக்காக இந்த டேக் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் 3 ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் பார்த்தோம், அதாவது வந்துட்டு இன்சர்ட் அண்ட் டெலீட் அண்ட் மார்க். ஸோ வந்து இன்சர்ட்டோட என்ன, நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இன்சர்ட் டேக் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஐஎன்எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகிருக்கு, இதை வந்து இரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டேக் வந்துட்டு டிஇஎல். இந்த டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணப்போ நமக்கு வந்துட்டு அது ஸ்ட்ரைக் அவுட் ஆன மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்குங்கிற டேக். இந்த டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, பர்டிகுலர் டெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம், அதாவது வந்து தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம மார்க் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட நான் அவுட்புட் நம்மளே பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு எல்லோ மார்க்கரில் வந்து மார்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கமெண்ட்ஸ், அதாவது வந்து HTML கமெண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்துருப்போம். கமெண்ட்டு அப்படிங்கிறதுனா நம்ம வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்காக தான் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு இருக்குது, அதாவது வந்துட்டு ஒன்று வந்து நார்மல் கமெண்ட்ஸ். நார்மல் கமெண்ட்ஸ் எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் நார்மலாக என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. இன்னொன்று வந்து கண்டிஷனல் கமெண்ட்ஸ். இப்போ கண்டிஷனல் கமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இது வந்து சில பர்பஸ் கண்டிஷனுக்காக, அதாவது வந்துட்டு நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்ப பார்த்துருப்பீங்க, சில ப்ரௌசரில் ஒர்க் ஆகிறது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அதாவது வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபால்ட்டாக கிடைக்கிற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கண்டிஷனல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா, சப்போஸ் என்னோட ப்ரௌசர் வந்துட்டு குரோமா இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்க, சப்போஸ் என்னோட ப்ரௌசர் வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருந்ததுன்னா எனக்கு வேற பேஜ் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கண்டிஷனல் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரியே இந்த கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மல் கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்றத பார்ப்போம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான டேக் எப்படி இருக்குன்னா, லெஸ் தென் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி, 2 தடவை ஐஃபன் கொடுத்துட்டோம்னா, ஸோ இதுக்கப்புறம் வர லைன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்டில் வந்துடும். இந்த கமெண்ட்டில் வந்துட்டு திஸ் இஸ் மை வெப்சைட், ஸோ இட் இஸ் கிரியேட்டட் பை மீ அப்படிங்கிற ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கமெண்ட் வந்து எண்ட் ஆகணும்னா எப்படி கொடுக்கணும்னா, அதே மாதிரி 2 ஐஃபன் அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இது கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. பட் வந்து இந்த கமெண்ட் லைன் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா, சப்போஸ் இந்த பேஜோட சோர்ஸை நம்ம போய் பார்க்குறப்ப நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு இதோட கமெண்ட் லைன் மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது வந்துட்டு மற்றவங்க ரெஃபரன்ஸ்க்காக, இந்த வெப்சைட் வந்து யார் கிரியேட் பண்ணா, ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு மற்றவங்க ரெஃபரன்ஸுக்காக தான் நம்ம இந்த கமெண்ட் லைன் கொடுக்குறோம். ஸோ இதே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்டிஷனல் கமெண்ட் பார்க்கலாம். கண்டிஷனல் கமெண்ட் எப்படி இருக்கும்னா, ஸோ அதே மாதிரியே லெஸ் தென் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி, 2 தடவை ஹைஃபன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ வந்து இஃப் IE8, இந்த ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஐயோட எக்ஸ்பான்ஷன் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 வெர்ஷனாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல வந்து H1 அப்படின்னு கொடுத்துட்டு இட் இஸ் IE ப்ரௌசர். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கோம்னா, சப்போஸ் இந்த ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்துட்டு
இட் இஸ் IE ப்ரௌசர் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷனல் கமெண்ட். இதுக்காக இந்த கண்டிஷனல் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில ப்ரௌசரில் வந்துட்டு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு சூட் ஆகாது. ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு பர்டிகுலர் வெப் ப்ரௌசராக இருந்தால் நம்ம இதை ரன் பண்ணுங்க, பர்டிகுலர் வெப் ப்ரௌசராக இருந்தால் அதை ரன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷனல் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷனல் கமெண்ட் வந்து எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி லெஸ் தென் சிம்பிள் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ வந்து இப்போ வந்து இந்த கண்டிஷன் நமக்கு எண்ட் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக எண்ட் இஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஐஃபன் கொடுத்து ஸோ கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து இதை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணோம், நமக்கு இந்த கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ நம்ம பேஜுக்கு போயாச்சு, ரிஃப்ரெஷ் பண்ணாலே நமக்கு அந்த கமெண்ட் வந்துருச்சு. பட் வந்து இந்த கமெண்ட்ல வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து குரோம். இப்போ வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 அதாவது வந்து பழைய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருந்தால் இந்த கண்டென்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். நம்ம கண்டிஷனல் கமெண்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு ரன் பண்ணப்போ நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருமே அதாவது நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எல்லாமே வந்துட்டு 10.11 வெர்ஷன்றதுனால இந்த அவுட்புட் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகாது. சப்போஸ் நமக்கு வந்துட்டு விண்டோஸ் எக்ஸ்பிலையோ இல்லை அதுக்கு கீழே இருக்கிற விண்டோஸ் விஸ்டா அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பழைய ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாததுக்காக வந்து இந்த கண்டிஷனல் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எப்போனா வந்துட்டு நிறைய ரீசெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணுறப்ப பழைய ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறப்ப இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லா ப்ரௌசருக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு வெப்சைட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷனல் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லிங்க்ஸ் பார்க்கலாம். லிங்க் எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரியே அதாவது வந்துட்டு ஒரு பேஜையோ இல்லை வந்து வேற ஒரு வெப் பேஜையோ நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம லிங்க்குங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு ஆங்கர் டேக்ல தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா லிங்க்ஸையுமே நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா அந்த ஆங்கரை கிளிக் பண்ண உடனே எனக்கு இன்னொரு லிங்க்குக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏங்கிற டேக் அதாவது ஏவோட பர்பஸ் என்னன்னா ஆங்கர். ஆங்கரோட மீனிங் என்னன்னா ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த டேக் வந்து இன்னொரு வெப்பேஜ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன லிங்க் பண்ணுவோம்னா ஒரு வெப்பேஜை லிங்க் பண்ணலாம். அந்த வெப்பேஜை லிங்க் பண்ணுறப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா HTTP அதோட URL டைப் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து நான் என்னோட லிங்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு வெப்பேஜ் கிடையாது, வேற ஏதோ ஒன்று அதாவது வந்துட்டு அதே வெப்பேஜில் இருக்கிற இன்னொரு கண்டென்ட் நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஹேஷ் கொடுத்து அந்த கண்டென்ட்டோட நேமை கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம லிங்க்கு போயிடும். ஸோ இப்போ வந்து இதுக்கான 2 எக்ஸாம்பிளையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி URL லிங்க் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ hrefல வந்துட்டு நான் ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு HTTP ஸ்கூல்ரோம் மல்டிமீடியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு நான் இப்போ லிங்க் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்டுக்காக போகும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகணும், இப்போ வந்து நான் கிளிக் ஹியர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளிக் பண்ணால் எனக்கு அந்த லிங்க்குக்கு போகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா இந்த வெப்பேஜுக்கு போங்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இது வந்து நார்மலான ஒரு லிங்க்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி ஒரே பேஜுக்குள்ளே இன்னொரு கண்டென்ட் லிங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து ஏ கொடுத்தாச்சு. அதே மாதிரி hrefல வந்துட்டு ஹேஷ் எதுக்குன்னு கொடுக்குறோம்னா ஒரு ஐடி அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டிவிஷனை மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஹேஷ் கொடுக்குறோம். இப்போ வந்து அந்த டிவிஷனோட நேம் வந்துட்டு மை டிவிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கொடுத்தாச்சு. கோ டு மை டிவிஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணால் கோ டு மை டிவிஷன்றதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மை டிவிஷனுங்கிற எனக்கு ஒரு செக்ஷனுக்கு போகும். பட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல மை டிவ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அந்த டிவிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து div அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணோம்னா டிவிஷனுங்கிற ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆகும். இது எதுக்குன்னா ஒரே HTML பேஜை நிறைய டிவிஷனாக பிரிக்கணுன்றக்காக தான் நம்ம divங்கிற டேகை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு divங்கிற டேக் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேக்குங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா இது ஒரு தனியாக ஒரு டிவிஷன் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுது. இப்போ வந்து திஸ் இஸ் மை டிவிஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்படி பிளைனாக நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அதாவது ஒன்று பேராகிராஃப் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஹெட்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போ போல் டேப் அழுத்தினோம்னா நமக்கு பேராகிராஃப் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பேராகிராஃப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிவிஷன் கிரியேட் ஆகிடுச்சு. பட் வந்து நம்ம இங்கே என்னன்னா இன்னும் இந்த டிவிஷனுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணல. அதாவது வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஹேஷ் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஐடியை மென்ஷன் பண்ணுது. ஸோ மை டிவ்ங்கிற ஐடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான நம்ம ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கான ஆட்ரிபியூட் வந்து ஐடிங்கிற ஆட்ரிபியூட் தான். ஐடி ஈக்குவல் டு மை டிவ்னு கொடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு
எப்போ நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணுறோமோ இந்த டிவிஷனுக்கு போ அப்படிங்கிறத இந்த கமாண்டை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ண இங்கே வந்து கோ டு மை டிவ் அப்படின்னு இருக்குது. இதுதான் நம்மளோட டிவிஷன். இப்போ கோ டு மை டிவ்னு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இந்த டிவிஷனுக்கு போயிடுச்சு. ஆனால் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே சிங்கிள் பேஜில் இருக்கிறனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலை. எப்படி நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூஆர்எல்லை வாட்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல ஹேஷ் மை டிவ் அப்படின்னு வந்திருக்கும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த வெப்பேஜில் ஹேஷ் மை டிவ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. சப்போஸ் வந்து இந்த டிவிஷனுங்கிறது வந்துட்டு நம்ம பேஜில் கடைசியில் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஸ்க்ரோல் ஆகிடும். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கோ டு மை டிவ்ங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மென்ஷன் பண்ணி அதை கிளிக் பண்ணோடனே அதோட அவுட்புட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜில் இந்த கோ டு மை டிவ்ங்கிறத நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நம்ம பேஜில் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பாடியில் ஃபஸ்ட்டில் வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. கோ டு மை டிவ்ங்கிறது இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகி வந்துருச்சு. ஸோ அதோட மீனிங் என்னென்னா ஸோ அதை நான் கிளிக் பண்ணவுடனே எனக்கு வந்து மை டிவ்ங்கிற செக்ஷனுக்கு போ அப்படிங்கிறதான் இதோட மீனிங். அகைன் நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோ டு மை டிவ் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதோட நம்ம யூஆர்எல்லை செக் பண்ணி பார்த்தாலும் ஹேஷ் மை டிவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அந்த லிங்க்லேயே வந்துட்டு இன்னொரு லிங்க், அதாவது வந்துட்டு ஒரு வெப்பேஜை லிங்க் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் வெப்பேஜில் இருக்கிற ஒரு செக்ஷனை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதே இதில் வந்து இன்னொன்று பார்த்தோம், அதுதான் வந்து டிவிஷன். டிவிஷனுங்கிற எலிமெண்ட் எதுக்குன்னா ஒரு வெப்பேஜில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும், அதாவது வந்துட்டு ஒரு வெப்பேஜில் பர்டிகுலர் டிவிஷனை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவ்ங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஐடிங்கிற ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு என்னோட இந்த டிவிஷனுக்கு ஒரு ஐடி நம்ம வச்சுருக்கோம். மை டிவ் அப்படிங்கன்னா வந்துட்டு அந்த ஹோல் பேஜில் மை டிவ் அப்படிங்கிறது ஒரு ஐடியை வச்சு நம்ம தனியாக அதை செப்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் இதுக்கான ஸ்டைல் அப்ளை பண்ணணும். இப்போ சாம்பிளாக எப்படி பார்க்கலாம்னா இப்போ வந்து இந்த டிவிஷனுக்கு மட்டும் நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஆனால் வந்து அது மற்ற பேஜ் எதையும் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைல் பண்ணலாம். ஸோ நம்ம பழைய ஸ்டைல் ஷீட்டுக்கு இப்போ போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து H1 H6 பீக்கு வந்துட்டு கலர் க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு பேராகிராஃபுக்கு மட்டும் கலர் க்ரீன் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம பேஜுக்கு வந்து அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ எல்லா பேராகிராஃபும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த டிவிஷனில் இருக்கிற எனக்கு பேராகிராஃப் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும், மற்ற எல்லாமே வந்து பிளாக்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு வேணுங்கிறப்ப இப்போ இந்த டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அந்த டிவிஷன் ஐடி இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி இந்த திஸ் இஸ் மை டிவிஷன் அதுக்கு மட்டும் எனக்கு கிரீன் கலராக இருக்கணும், மற்ற பேராகிராஃப்லாம் பிளாக் கலரில் இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைல் கிரியேட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பீக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவலாக ஹேஷ் மை டிவ், அதாவது வந்து ஹேஷுங்கிறது ஒரு டிவிஷனை மென்ஷன் பண்ணுது. மை டிவிஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் மட்டும் எனக்கு கலர் க்ரீன் ஆகணும். ஸோ இது மட்டும் எனக்கு க்ரீன் கலராக இருக்கணும்னு அப்போ நான் ஸ்டைல் ரூல் எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், அதாவது வந்துட்டு எல்லா பேராகிராஃபும் வந்துட்டு பிளாக் கலரில் தான் இருக்குது. நம்ம அந்த டிவிஷனுக்குள்ளே எடுத்த பேராகிராஃப் மட்டும்தான் நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது. டிவிஷனை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பர்டிகுலராக இந்த மாதிரி ஸ்டைலை வந்து டிஃபர் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த இன்ஸ்பெக்ட்டுங்கிற டூலை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வெப்பேஜ் எப்படி அலைன் ஆயிருக்குங்கிறது தெரியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த டிவிஷன் நம்ம மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து தனியாக செப்பரேட் ஆகி தெரியும், மற்றதெல்லாம் சின்ன சின்ன டெக்ஸ்ட்டாக தெரியும். இப்போ பேராகிராஃப் ஸ்மால் டெக்ஸ்ட்னா தனியாக தெரியும். இதே நம்ம டிவிஷனை கிளிக் பண்ணோம்னா அந்த டிவிஷன் மட்டும் தனியாக நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து HTML எலிமெண்ட்ஸில் வந்துட்டு ஹெட்டிங்ஸ், அதாவது வந்து H1லேருந்து H6 வரைக்குமான எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். பேராகிராஃப் வந்து பிங்கிற டேக் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் லைன் எதுக்கு பார்த்தோம்னா ரெண்டை செப்பரேட் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணுங்கிறதுக்காக பார்த்தோம். இதோட டேக் வந்து HR. அடுத்து வந்து லைன் பிரேக் பார்த்தோம். லைன் பிரேக் எதுக்குன்னா வந்து ரெண்டு லைனுக்கு நடுவில், அதாவது வந்து சீக்வன்ஸாக லைன் போகாமல் பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நம்ம சி ப்ரோக்ராம் பார்த்துருப்போம்ல, ஸ்லாஷன் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம பிஆருங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக போல்டு, இட்டாலிக், எம்ஃபசிஸ், ஸ்மால், ஸ்ட்ராங், சூப்பர், சப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து இன்சர்ட், டெலிட், மார்க்ன்ற 3 டேக் யூஸ் பண்ணோம். அது எதுக்குன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் ஆகிடுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு டெக்ஸ்ட் டெலிட் ஆகிடுக்கு அப்படின்றத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு, ஸோ பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணி காட்டுறதுக்காக இந்த 3 டேக்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட் யூஸ் பண்ணோம். கமெண்ட்டில் வந்து 2 பார்த்தோம், ஒன்று நார்மல் கமெண்ட், அந்த கண்டிஷனல் கமெண்ட்.
நார்மல் கமெண்ட்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன டிஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக நார்மல் கமெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்துட்டு லெஸ் தென் எக்ஸ்க்ளமேட்டரி ஐஃபன் கொடுத்து நம்ம கமெண்ட்டை மென்ஷன் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து கண்டிஷனல் கமெண்ட்ஸ் பார்த்தோம். இது எதுக்குன்னா வந்துட்டு பர்டிகுலர் கண்டிஷன், அதாவது வந்துட்டு இந்த ப்ரௌசரில் தான் எனக்கு இது ரன் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்காக நம்ம இதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ் பார்த்தோம். லிங்க்ஸில் 2 லிங்க் பார்த்தோம். அதாவது ஒரு வெப் பேஜை லிங்க் பண்ணுறதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பேஜில் இருக்க பர்டிகுலர் டிவிஷன் எப்படி லிங்க் பண்ணி விடுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம ஓவர்வியூவாக இதான் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி வந்து சிஎஸ்எஸ்ஸை வந்து HTML அப்ளை பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். தேங்க்யூ.